எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாவால அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன? ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷனுங்கிறது நம்ம மேக்ஸ்லலாம் நம்ம அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பெரிய லைன் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன் எழுதும்போது ஷார்ட்டா அதோட ப்ரோக்ராமிங் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் இதோட ஐடியா. ஓகே, ஸோ இது எங்க மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்ஃபேஸ் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். அதை அப்படின்னா என்ன? ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்ததுன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தது அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ வேற எங்க யூஸ் பண்றோம்? கலெக்ஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். அப்புறம் ஏபிஐ, ஸ்ட்ரீம் ஏபிஐன்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்ட்லயும் நம்ம இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் இருக்கு, அதுல நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போறோம். அதுல லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லாம நம்ம யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், லாம்டா எக்ஸ்பிரஷனோட இருந்தா எப்படி இருக்கும்ன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு பேர் ஸ்விட்ச்னு வச்சிருக்கோம், ரைட்? அதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாய்ட் டர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ பை டிஃபால்ட்டா இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறத எல்லா மெத்தடுமே ஜாவா எப்படி தான் கன்சிடர் பண்ணும்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா தான் கன்சிடர் பண்ணும், ரைட் தானே? ஓகே, ஸோ அப்ப ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. அப்போ ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்ததுன்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ அப்ப திஸ் ப்ரோக்ராம் இஸ் எலிஜிபிள் ஃபார் யூசிங் லாம்டா எக்ஸ்பிரஷன், கரெக்டா? பட் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம அந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணாமலும் பண்ணியிருக்கோம். அப்படியும் பண்ணலாம், அப்படி பண்ணா கொஞ்சம் லென்த்தியா வரும்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்ப கிளாஸ் லைட் இம்ப்ளிமெண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். அதோட மீனிங் என்னது? ஸ்விட்சுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் மேல நம்ம கொடுத்துருக்கோம், அதோட உள்ள ஒரு மெத்தடா டர்ன் ஆன் கொடுத்துருக்கோம். இப்ப லைட்டுங்கிற ஒரு கிளாஸை நம்ம எழுதியிருக்கோம், அதை என்ன பண்ணுது? ஸ்விட்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது. ஸோ அதுதான் அதோட பர்பஸ். இன்டர்ஃபேஸ் இருந்ததுன்னா அதை ஒரு கிளாஸ் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அதோட பர்பஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ தட் பர்பஸ் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் ஹியர். ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பப்ளிக் வாய்ட் டர்ன் ஆன் கொடுத்துருக்கோமா? ஸோ அப்போ அங்க என்ன நடந்திருக்கு? ஒரு மெத்தட் ஓவர் ரைடிங் நடந்திருக்கு. ஸோ டர்ன் ஆனுங்கிறது இன்டர்ஃபேஸ்ல இருக்கு, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இங்க கொடுத்துட்றேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் லைட் இஸ் ஆன் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு? டெஃபினேஷன் கொடுத்தாச்சு, ரைட்? மெயின் கிளாஸ் எழுதிட்டோம், மெயின் மெத்தட் எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஜாவா அலோவ் பண்ணாது, டைரக்டா அலோவ் பண்ணாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த லைட்டுங்கிறத நம்ம சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்ப லைட்டுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், எல்னு சொல்லி. ஸோ எல் டாட் டர்ன் ஆன் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது? அவுட்புட் நமக்கு லைட் இஸ் ஆன் அப்படிங்கிறது அவுட்புட் கிடைக்குது, ரைட்? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். இன்டர்ஃபேஸை இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லயும் வி ஹவ் சீன் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ அப்ப மேல ஒரு லைன் இருக்கு பாருங்களேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஸ்விட்ச் எஸ் ஈக்குவல் டு நியூ லைட்னு கொடுத்துடும் இல்லையா? அப்ப அங்க சம்திங் ஹாஸ் ஹேப்பன். அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்விட்சுங்கிறது இன்டர்ஃபேஸ், அதுக்கு நான் என்ன பண்றேன்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனா அந்த லைட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டைரக்டா அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஜாவால இருக்கிற சின்ன சின்ன நுவான்சஸ், ஓகேவா? இப்போ நம்ம இங்க ஸ்விட்ச் இருக்கிறதுனால இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவும் ஜாவா அலோவ் பண்ணாது. பட் அந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி லைட்டுங்கிற அந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், அது ஜாவா அலோவ் பண்ணும். ஸோ அதை ஏன் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன், இட் இஸ் அன் ஆல்டர்னேட் ஆப்ஷன். அதையும் நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எரர் வராது. நீங்க எஸ் டாட் டர்ன் ஆன் கொடுத்தாலும் உங்களுக்கு லைட் இஸ் ஆனுங்கிற அந்த அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் எப்படி அதே ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இங்கே இன்டர்ஃபேஸ் ஸ்விட்ச்னு கொடுத்துருக்கோம், வாய்டு டர்ன் ஆன், ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கு. அப்ப இது என்னது, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். அப்ப திஸ் ப்ரோக்ராம் இஸ் எலிஜிபிள் ஃபார் யூசிங் லாம்டா எக்ஸ்பிரஷன், ரைட்? ஸோ மெயின் கிளாஸ் கொடுத்தாச்சு. இங்க என்ன நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கிளாஸ் லைட்டுங்கிறத இம்ப்ளிமெண்ட் ஸ்விட்சுங்கிற அந்த என்டையர் அந்த கிளாஸே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, இதுதான் இதோட பர்பஸ். ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த கான்செப்ட், அந்த அந்த லைன் ஆஃப் கோட்ஸ் உங்களுக்கு வந்து குறையுது. அதுல ஒரு 10 லைன் இருந்ததுன்னா 10 லைன் கோடு உங்களுக்கு குறைஞ்சிரும். ஆனா இது எப்ப பாசிபிள் அப்படின்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா இருந்தாதான் பாசிபிள். ஓகேவா? ஒரு 2 மெத்தட் வந்துட்டா கூட இது பாசிபிள் கிடையாது. ஸோ அதை நீங்க யூ ஹாவ் டு பி கீப் இன் மைண்ட், ரைட்? அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம், அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் கான்செப்டை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா மெயின் மெத்தட் வரும், மெயின் கிளாஸ் வரும், மெயின் மெத்தட் வரும். இதுல எங்க சார் லாம்டா எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்விட்ச் எஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, ஈக்குவல் டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஆரோ மார்க். இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஆரோ மார்க் தான் லாம்டா எக்ஸ்பிரஷனோட ஒரு சிம்பிள். இதை மறந்துடக்கூடாது. இது இருந்தது அப்படின்னா ஜேவிஎம்க்கு தெரிஞ்சிடும், ஓ இங்க வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிளா இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணிடும், ப்ராசஸ் பண்ணிடும். எலிஜிபிளா இல்லை அப்படின்னா எரர் கொடுக்கும். ஸோ இவ்வளவுதான். ஸோ டபுள் பிராக்கெட் ஆரோ மார்க். இப்ப ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, இதை நீங்க பிரிச்சுக்கணும். ஓகேவா? அந்த லாம்டா ஆபரேட்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்றத பிரிச்சுக்கணும். இங்க நல்லா கவனிக்கணும். ஸ்விட்ச் எஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, நம்ம தான் வந்து இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோமே. ஆனா இங்க எப்படி இது பாசிபிள்? சோ இது ஆப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து வேரியபிள் ஃபார் த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ், அல்லது நீங்க ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் an ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்க நியூ ஆபரேட்டர் யூஸ் பண்ணல, கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணல. சோ திஸ் இஸ் நாட் ஆப்ஜெக்ட். அதுல நீங்க கிளியரா இருக்கணும். ஓகே, தென் இப்ப இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது ஒரு மெத்தட் மாதிரி எழுதியிருக்கிறோம். அப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெலன் லைட் இஸ் ஆன் கொடுத்துட்டோம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெலன் கொடுக்கறதுனாலே அது அதோட அவுட்புட் வந்துடும் அர்த்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப எஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல அந்த இன்டர்ஃபேஸ்க்கு, அதை யூஸ் பண்ணி டாட் டர்ன் ஆனுங்கிற மேல கொடுத்துருக்கிற அந்த மெத்தடை நீங்க இங்க கால் பண்ணி விடணும். கால் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இங்க எழுதியிருக்கிற அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன எழுதிருக்கீங்களோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா தெரியலாம், ஆனா பை பிராக்டிஸ்ல இது ஈஸி தான். புரிஞ்சுதா? ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த கிளாஸோட அந்த கான்செப்ட், லைன் ஆஃப் கோட்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆயிருது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றோம், டபுள் பிராக்கெட் ஆரோ மார்க் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பிரிக்கிறோம். பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி மேலே எழுதியிருக்கிறது என்ன மெத்தடோ அந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா இங்க ஒர்க் ஆயிடும். ஓகே, ஸோ வந்து அவுட்புட் நமக்கு லைட் இஸ் ஆன் அப்படின்னு கிடைக்குது. ஈவன் மோர் கொஞ்சம் மாடரேட்டான ஒரு ப்ரோக்ராம் நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இதுல என்ன இருக்கு, இன்டர்ஃபேஸ் ஆபரேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்? அதுக்குள்ள இன்ட் கால்குலேட், இன்ட் ஏ கமா இன்ட் பின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுல ஆபரேஷனுங்கிறது இன்டர்ஃபேஸ் நமக்கு புரியுது, கால்குலேட்டுங்கிறது மெத்தடுங்கிறது புரியுது. அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ஏன்னா இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு, அதனால பை டிஃபால்ட்டாவே அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். அடுத்தது வேற என்ன இருக்கு, இன்ட் ஏ கமா இன்ட் பி. இது என்னது, இது வந்து ஆர்குமெண்ட்ஸ். we are going to pass some values, only integer values. அப்படிதான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்ட்ரிங், கேர், ஃப்ளோட், டபுள் எதெல்லாம் ஜாவால இருக்குதோ நம்ம அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மீனிங்ஃபுல்லான ப்ரோக்ராம் நீங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இங்க நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட்ஸ் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, டைரக்டா மெயின் கிளாஸ் மெயின் மெத்தட் வந்துட்டோம். இப்ப அங்க ஒரே ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இதுல ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்திருந்தோம். இங்க நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 4 ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்திருக்கோம். ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட். புரியுதா? இது ஆப்ஜெக்ட் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நியூ ஆபரேட்டர் இல்ல, கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஆப்ஜெக்ட். அதுல தெளிவா இருந்துக்குங்க. அப்ப இது என்னன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும், ரெஃபரன்ஸ் வேரியபிள் அல்லது வேரியபிள் ஃபார் த
இன்டர்ஃபேஸ்ன்னு நீங்க சொல்லணும். அப்படின்னா என்ன, நார்மலா இன்ட் ஏ இன்ட் பின்னு போடுவோம் இல்லையா, அது வேரியபிள் தானே, அது ஆப்ஜெக்ட் கிடையாது இல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, இது வேரியபிள். அதை மட்டும் தெளிவா சொல்ல தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்ப ஆட்னு கொடுத்தாச்சு. நம்ம வந்து பெராமீட்டர் நம்ம பாஸ் பண்றோம், அங்க மேல வந்து கால்குலேட்ல வந்து 2 வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா. சோ அப்ப அதனால இங்க ஏ கமா பின்னு கொடுங்க. ரைட், ஏ கமா பி. ஆரோ மார்க்ல நீங்க அங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா, நம்மளோட ஆப்ரேட்டர் வந்து பிளஸ்ன்றதுனால நம்ம ஆட் கொடுத்தாச்சு. மைனஸ் வந்து சப்ட்ராக்ட், ஸ்டார் வந்து இங்க மல்டிப்ளை, அப்புறம் ஸ்லாஷ் டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து டிவைட். ஸோ இவ்வளவுதான். ஸோ ஏ கமா பின்னு தான் கொடுக்கணும். அதுல போய் நம்ம ஏ பிளஸ் பின்னு கொடுத்துட கூடாது. அந்த பெராந்தசிஸ்குள்ள பிராக்கெட்குள்ள கொடுக்கறதுல நீங்க ஏ பிளஸ் பின்னு கொடுத்துடக்கூடாது, எரர் வரும். ஓகேவா. ஸோ அங்க கொடுக்கும்போது என்னன்னு தான் கொடுக்கணும்னா, ஜஸ்ட் நீங்க வேல்யூ பாஸ் பண்றதுக்கான இடம் அது. அது வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுக்கான இடம் கிடையாது. சார் எங்க அது ஆப்ரேட்டர் வேல்யூ நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா, அடுத்து வர்ற சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல தான் நம்ம வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். ஓகேவா. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வேல்யூஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பாஸ் பண்றோம் பாருங்களேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல அடிஷன் பிளஸ் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் ஆடுங்கிற அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி மேலே எழுதியிருக்க அந்த மெத்தடை கால் பண்ணி வேல்யூ பாஸ் பண்ணுங்க. அடுத்தது சப்ட்ராக்ட்ங்கிறத யூஸ் பண்ணி டாட் கால்குலேட்னு யூஸ் பண்ணி மேல இருக்கிற அந்த மெத்தடை கால் பண்ணி வேல்யூ பாஸ் பண்ணுங்க. நான் சேம் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கூட பாஸ் பண்ணி நீங்க அவுட்புட் எடுக்கலாம். அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஸோ அடுத்தது மல்டிப்ளை டாட் கால்குலேட், டிவைட் டாட் கால்குலேட்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன இருக்கு அப்படின்னா, மேல அந்த மெத்தட் கால் ஆகி நம்ம இங்க லாம்டா எக்ஸ்பிரஷன்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இவ்வளவுதான். ஸோ இது நிறைய இடத்துல நமக்கு இது யூஸ் ஆகும். கலெக்ஷன்ஸ்ல யூஸ் ஆகும், நமக்கு வந்து நம்ம இப்போ பார்த்துருக்க ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல நமக்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிளா வச்சு ஒரு பேசிக்கா உங்களுக்கு நான் ஐடியா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது டெஃபினட்டா நம்மளோட சேனலுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அந்த சர்ச் ஹிஸ்டரியில அது ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் ரேங்கிங் நல்லா வரும். ஸோ டெக்னிக்கலா நான் சொல்றேன், ரேங்கிங் நல்லா வரும். அது நம்மளோட சேனல் என்ன ஆகும்னா புஷ் ஆகும் யூடியூப்ல. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ நம்மளோட சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி, ஈவன் அவங்க பார்க்கல அப்படின்னா கூட நீங்க ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுது, நீங்க அவங்களோட டிவைஸ்ல இருந்து சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.